அவன், பீட்டர் இது எதுவுமே இல்லாம செம ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் நம்ம வீட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 முட்டை, 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். தென் 1 கப் மைதா மாவு, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், தென் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இது கூடவே நம்ம அடித்து வச்ச முட்டை அண்ட் 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர் நல்லா திக்காகவும் இல்லாமல் தின்னாமல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலாக ஒரு மோல்டு இல்லாட்டி இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் இல்லை எண்ணெய் தடவி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எதர் அடிக்கனமான பாத்திரம் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு அல்லது மண் போட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நைஃப் இல்லாட்டி டூத் பிக் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஸோ கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம ஸ்பான்ச்சியான கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் சத்து மாவு எடுத்துக்கோங்க. இது மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தென் இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய், ஒரு 2 முட்டை, ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, தென் ஒரு 5 மினிட்ஸ் பாலில் ஊற வச்சு ஒரு 10 டேட்ஸ் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ ஒரு 3/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஒரு எண்ணெய் தடவுன பிளேட் இல்லாட்டி நல்லா கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண இட்லி குக்கர் இல்லை கடாயில் நட்ஸ் தூவி ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா செம சூப்பர் அண்ட் சாஃப்டான கேக் ரெடி ஆயிரும். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.